வெல்கம் டு கிச்சன் கில்லர் மாலதி. இன்றைய சமையல் எப்போதும் நம்ம பீடு சமையல் போடுவோம். இன்றைய பீடு சமையலில் மத்தியானம் ஒரு இறால் வறுவல், வெங்காய ரசம். நான் சப்ஜா சீல்டு வச்சு நல்ல வெயில் காலமாக கொஞ்சம் போல் பாயசம் பண்ண போகிறேன். கொத்தரங்காய் பண்ண போகிறேன். முதல்ல இப்போ நம்ம வெங்காய ரசம் வச்சிட போகிறோம். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியும் உப்பும் ஊற போட்டிருக்கேன். அரிசி களைஞ்சிட்டு முதக்கடை எடுத்துட்டு மறுகளை தண்ணி வச்சுருக்கேன். புளியிலே உப்பு போட்டு கரைச்சிட்டோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய். மல்லித்தூள் ரொம்ப போட்டுறக்கூடாது. ஒரு சின்ன சிட்டிகை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் அளவுக்கு கரைச்சிருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு. அரிசி களைஞ்சு எடுத்த தண்ணியில் கரைச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூனு இங்கே நல்லெண்ணெய், 1 ஸ்பூனு வெந்தயம். வெந்தய ரசத்துக்கு வெந்தயம் 1 ஸ்பூனு. ரொம்ப நிறையா போட்டுட்டா கசப்பு ஏறிடும். ஒரு 5 பட்டை மிளகாய். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நைஸாக கட் பண்ணிடணும். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்ட்டு நான் ரசம் சும்மாவே வச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சிரும். ஒரு கொதி நல்லா வரணும். வெங்காய ரசம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ரசம் இந்த மாதிரி கொதிச்சோன்னா பட்டை மிளகாய் வெங்காயம்லாம் மிதந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். ரசத்தை மூடி வச்சிடும். 1/4 கிலோ கொத்தரங்காய் அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. உருண்டை வெல்லம் ஒரு 100, ஒரு மாதிரி நல்லா காய்ச்சி ஊற்றின பெரிய வெல்லம், அதில் ஒரு 1/4 கிலோ. இதை அப்படியே பாவு காய்ச்சிக்குவோம். நம்ம சப்ஜா சீல்டு பாயசத்துக்கு. கொத்தரங்காய்க்கு 2 ஸ்பூனு தான் தண்ணி போட்டிருக்கோம். நல்லா ஹையில் வச்சோம்னா அந்த தண்ணி அவ்வளவு சீக்கிரம் சுண்டி போயிடாது. அப்படியே ஒரு 3 விசில் விட போகிறேன். இந்த பக்கம் கொத்தரங்காய் வச்சாச்சு. இந்த ஒரு பக்கத்தில் எண்ணெய் சட்டி. நம்ம இப்போ ரசம் வச்ச சட்டியிலேயே அப்படியே 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ரொம்ப வேண்டாம், தாளிப்புக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த பக்கம் வெள்ளத்தையும் சிம்மில் போட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவடகம் 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. 3 விசில் விட்டுட்டேன். இப்போ கொத்தரங்காய் டக்குன்னு எடுக்கக்கூடாது, மூஞ்சில் அடிச்சிடும். எனக்கு கொஞ்சம் லெவலாக தெரியும். கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. அப்படியே பச்சை நிறமே குண்ணாமல் இருந்து பாருங்க. ஒரு முடி தேங்காய், அது கூட 2 கருவேப்பிலை. அவ்வளவுதான். நம்மளோட கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தரங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இப்போ நம்ம இறால் வறுவலுக்கு 1 ஸ்பூனு எண்ணெய் போடுறோம். 1 கிலோ இறால் வாங்கிட்டு உரிச்சா 1/2 கிலோ தான் இருக்கும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சின்ன ஸ்பூனால 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு பெருஞ்சீரக பொடி, ஒரு சின்ன ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூனு நல்லா ஒரு சின்ன கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். இப்போ இந்த இறால் வறுவல் தேங்காய் பூ இறால் வறுவல் வைக்க போகிறோம். கருவேப்பிலையும் தேங்காய், ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் பூ, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அது மேலே ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்லை, மிளகுத்தூள். கருவேப்பிலை, தேங்காய் இந்த மாதிரி இந்த கலருக்கு வந்துடணும். இப்போ இதில் நம்ம போட்டுற வேண்டியது. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம். இப்போதைக்கு நான் ஹையில் வச்சிருக்கேன். இறால் ஒரு அதிகபட்சம் 10 நிமிடத்தில் வெந்து போயிடும். ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் போல இஞ்சும் பூண்டும் தட்டுனது, அது மேலே கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை, அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போகிறோம். அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 1/4 லிட்டரு தண்ணி வச்சிருக்கேன். லைட்டாக வெந்நீர் கொதிக்குது. இதில் சப்ஜா சீடு பாயசத்துக்கு போடுறேன். நம்ம சும்மாவும் வச்சு அப்படியே போல கொதிச்சுட்டு ரைஸும் போட்டாச்சு. நம்ம சமையலை பார்த்து குக்கரில் தானே வைக்க போகிறோம். வெந்நீர் கையில் இருக்குது. அலசியாச்சு காயெல்லாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. சும்மா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கலர் பொடி எல்லாம் போடுறதுல நல்லது கிடையாது. அதனால மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே மூடி 3 விசில் விட போகிறேன். இது சப்ஜா சீல்டு இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதில் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். இனிப்பு எவ்வளவு தேவையோ ஊற்றிக்கலாம். இது மாங்காய் பச்சடிக்கு மிச்சம். நாட்டு சர்க்கரையில் கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா இனிப்பு எடுத்து. தேங்காய் பால் ஒரு முடி புழிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் எங்கள் வீட்டில் பசும்பால் யாருக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனால நாங்கள் 1 ஸ்பூனு தேங்காய் பூ,
1 ஸ்பூனு வதக்கின தேங்காய் பூ. அப்பதான் உங்களுக்கு நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும். நமக்கு சப்ஜா சீடோட நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால திராட்சை, முந்திரி போடல, அதுக்கு பதில் பலாப்பழம். இதுக்கு பலாப்பழத்தையும் வதக்கி போட்டோம்னா டேஸ்டா இருக்கும். சப்ஜா சீடு பாயசம் ரெடி. மாங்காய் பச்சடிக்கு வேக வச்சோம் பாருங்க, நல்லா குழஞ்சி போயிட்டு அந்த மாங்காய் தோலும் சாப்பிட்டா குழஞ்சி நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு நம்ம காய்ச்சின பாகு இருக்குல்ல பாயசத்துக்கு, அதே தான் போட போறோம். அவ்வளவுதான். இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்க போட்டுக்கலாம். பச்சடிக்கு கொஞ்சோண்டு உப்பு, அது கூடவே 1 ஸ்பூனு தேங்காய். அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு, சும்மா 2 பட்டை மிளகாய். அந்த பச்சடியை எடுத்து அப்படியே ஒரு ஹாட் பேக்கில் மூடி வச்சிருவோம். சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எங்கள் வீட்டு மத்தியான சமையல் பார்த்துருப்பீங்க. ஒரு இறால் வறுவல், ஒரு மாங்காய் பச்சடி, ஒரு பொரியல், ஒரு சப்ஜா சீல்டு போட்டு ஒரு பாயசம், ரைஸு, வெங்காய ரசம். அவ்வளவுதான் இந்த சாப்பாடு. இதை பார்த்துட்டு இருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.